பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் வளர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எங்கும் தமிழ். இயற்கை வளர்வது எங்கள் தமிழ்நாடு, செயற்கை வளர்வது செந்தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த மதிவதனாகிய நாட்டிலே ராஜேந்திர மன்னனுக்கு மகனாக பிறந்து சிவமணி நாடு வயநாடு சென்று அனைத்து பட்டப்படிகளை நிறுத்திவிட்டு இப்பொழுது தாயாக வந்துள்ளேன். சென்று தந்தையை பார்க்க வேண்டும். இருந்த பொழுதிலும் அடிதல் எனக்கு முன்னதாக ஒரு தோடை மனசு கஷ்டமா இருந்தா ஏன்டா ஏன்டா நேத்து லீவு என் மச்சான் இந்த பக்கம் வா. என் மச்சான் மெட்ராஸ்ல சித்தெரும்பு கட்சி செத்துட்டாமா. சித்தெரும்பு கட்சி உங்க மச்சான் மெட்ராஸ்ல சேர்த்துட்டான். கொடிய வேஷம் நல்லா தான் சாப்பிட்டு சேரு வேலை உட்காந்து சேரு வேலை உட்காந்தானா மண்ணு மூட்டில் உட்காந்துதானா சேரில பிரியாணி சாப்பிட்டு உட்காந்து பிரியாணி அது பிரியாணி சித்தெரும்பு ஏறிச்சு பாரு வடியில புடிக்கிட்டு ஏய் தொடையில வடியில புடிக்கிட்டு தொடையில சித்தெரும்பு லபுக்குன்னு புடிக்கிடுச்சு உடனே புய்யா மரன்னு கட்டிக்கிறாங்க. எல்லாரும் மடிக்கிறாங்க. உடனே ஓனு எத்து போனு கலாட்டம் நல்லா ஒழுங்கா உட்காராது. இது அங்கே அலமோதி நடக்கும். நம்மளும் உட்காந்து ஒரு இடமா உடனே ஓனு பண்ணிட்டாங்க. டேய் போனு 108 அது கத்திக்கிட்டு வருது. எப்படி வாஞ்சி போய் வர அப்படி இந்த மாதிரி தானே கத்தி போவோம் அது. உடனே பக்கத்துல சொல்லுங்களா ஆடு பட்டிக்கு ஏற்றி முடிச்சுக்கிறாங்க. ஆட்டுப்பட்டிக்கா ஆஸ்பத்திரிக்கு 8 மணி ஐடி வேலை போட்டுக்கிறாங்க. ஐடி கார்டுலையா ஐசி வார்டு
என் மச்சான் உள்ள படுத்துங்காரா. சரி. என்ன உள்ள விட மாட்டாங்க. எக்கு ரொட்டிங்க. எக்கு ரொட்டியா? கோதுமை ரொட்டியா அப்புறம் கெவுரு ரொட்டியா? செக்யூரிட்டி. உள்ள போய் கண்ணாடி ரூம்ல பார்த்தாக்கா ஐடி வேல போட்டுக்குது. சரி. ஜனப்பரி கட்டி சொட்டு சொட்டா ஓய்வுது. ஜனப்பரில சொட்டு சொட்டா ஓய்வுதான். போடுகலையா? அது குளுக்கோஸ். குளுக்கோஸா? 2 நாள் இருந்தா 3ஆம் நாள் சேத்துப்பட்டுக்கு போட்டான். சேத்துப்பட்டு போட்டானா இல்ல பக்கத்துல போலூருக்கு போட்டானா? செத்து போட்டான். செத்து போட்டான். எட்டு போய் போர்டு மன்றத்துல போட்டுக்கறாங்க. போடுகாலா? போஸ்ட் மாடா. எனக்கு மனசு கேட்கல. என்னாச்சு? போய் நின்னு நானு 3 ஏத்துட்டாங்க. 3 ஏத்துட்டாங்களா? என்ன எது 3? கிட்னி. ஈரோடு. ஈரோடா? ஈரலே. அதே ஏத்துட்டாங்க. அதேமா? எந்த பக்கம் இருக்குது? அதே ஏத்துட்டாங்க. டேய் அது இதயம்டா அது. இது ஏத்துட்டாங்க. போடு நீ என்ன பண்ண? போர்டு மணி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. வந்து பாடி எடுத்துட்டு புள்ள கடியாது என் மச்சானுக்கு. அட பாவமே. என்ன எல்லாம் கொல்லி யாராவது போடுது? பங்காளிகளாம் சேர்ந்து என்ன நடுப்புற நிக்க வச்சிட்டாங்க. அட டேய் மச்சானுக்கு மாமா தான் போனா புள்ள இல்லன்ட்டு. அட பாவியா. கொல்லி போறது ஒரு பகரட்டா. கொல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணும். நீ எப்படி நீ ஒரு வேளைக்கு 6 வேளை சாப்பிடுறாளு? ஒண்ணும் புரியல எனக்கு. என்னடா பண்றதுன்னு ஒத்துக்கினேன். ஆடிதே எடுப்படாங்க காலையில. சரி. பச்சை தண்ணி தலையில ஊத்துறாங்க. எனக்கு உடுத்து. என்னது? குளிருது. நடுவுட்டு உட்கார வைக்கிறாங்க. சரி. அங்க என்ன வச்சுக்கிறாங்க? ரெட்டையால 18 இட்லி. ரெட்டையால 18 இட்லி. ரெட்டையால 18 வடை. ரெட்டையால 18 வடை. அந்த இலையில வச்சுக்கிறாங்க. சரி. கருப்பத்தை ஏத்த சொன்னாங்க. அத அப்படியே இழுத்து விட்டாங்க. அந்த கருப்பு ராணியத்துக்குள்ள அந்த ரெட்டையால 18 இட்லி வாயில புட்டு போட்டுக்கினேன். அந்த 18 வடை வாயில புட்டு போட்டுக்கினேன். அட பாவமே. பசி தாங்க மாட்டே நீ வேற. அண்ணலாம் இருக்குது. ஒண்ணும் புரியல. சரி. மத்தியானம் 12 மணி ஆச்சு. 3 மரக்க அரிசி போட்டு 3 மரக்கா சாப்பாடு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாம்பார் வச்சு அந்த நடுவுட்டான எடுத்து வந்து கொட்டினாங்க. ஊடு கொட்டி அத நடுவுட்டுக்கு நிறைய இழுத்து விட்டாங்க. அந்த 3 படி அரிசி சாப்பாடு சாம்பார் ஊத்தி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு இஸ்து விடுறாங்க. அந்த 3 வாயை அள்ளி கொட்டிக்கல. பசி தாங்க மாட்டியா பாவம். நீ வேற ஒரு பொழுது வேற கிடக்குறியா? அதெல்லாம் அடிக்குது. நைட்டு 7 ஆச்சு. 2 கிலோ குப்பை மாவு கலரியா? குப்பை மாவா? அது உப்பு மாடா குப்பை. 2 லிட்டர் பாலை வாங்கி ஆத்தி போட்டு 2 லிட்டர் பால் ஆத்தி போட்டு காப்பிடாது ஆத்தி போட்டு வச்சாங்க. அந்த 2 கிலோ குப்பை மாவு வாயில அள்ளி கொட்டிக்கிறேன். அந்த 2 லிட்டர் காப்பியை அப்படி குடிச்சிட்டு கொடுக்கான்னு உட்காந்தீங்க. அட பாவமே. ஏண்டா காலங்காத்தால தண்ணி தலைக்கு ஊத்திட்டு 6 மணி 7 மணிக்கெல்லாம் வந்து ஒரு ரெட்டையால 18 இட்லி ரெட்டையால 18 வடை கொடுக்குறாங்க. 2 வா போட்டு போட்டுக்கினேன். மதியானம் 3 மரக்க அரிசி அதை 3 வா அள்ளி போட்டுக்கினேன். சாயங்காலம் 7:30 மணிக்கெல்லாம் 2 கிலோ உப்பு மாவு 2 லிட்டர் பால் மொத்தம் அப்படியே ஒரே பொடியை போட்டு காது அடிச்சு கிடக்குது. சரிதா? நீ ஒரு போய் அப்ப எப்பதாங்கிற? அப்பனா வாய முறையே இல்லையா? அப்பனா வாய முறையே இல்லையா? எப்பதான் வாய மூடுவேன்? சொல்லதான் இது ஒரு பொழுது. ஏன்டா நேரம்னா கதையா சொல்லிக்கிறீங்க கதை. என்ன ஆடை இது? சுட சோறா? சுட சோறா அப்புறம் பயங்கஞ்சியா பூதேவியா சுடிதாரு? 7.25 லட்சம் வாங்கிக்கிறான். ஒரு துணி கூட எடுக்க மாட்டாங்க. எங்கன்னா எடுத்துட்டு வந்துடுறான் பொறுமையா. முட்டை ஓடி போகுது. என்ன முட்டை? பாம்பு முட்டை அழகு வச்சுக்கிறேன். அது 3ஆம் சனிக்கிழமை தான் குஞ்சு கிடைக்கும். 3ஆம் சனிக்கிழமை தான். 4ஆம் சனிக்கிழமை தான் மேட்சுக்கு போயிடும். சும்மா அடிக்காத. குழந்தை எழுந்துக்கு போகுது. அங்க குழந்தை அங்க என்ன குழந்தை? ஏரி வேலைக்கு போய்க்கிறோம். தொட்டில கட்டி போட்டு ஏரி வேலை தான் கஷ்டமான. என்ன சொல்ற?
3 வேலை செய்யறாங்க ஏரி வேலையில. ஆ, காலையில எழுந்துக்கிறாங்க, ஆ. ஏரி வேலையாக்கி எடுத்துக்கிறாங்க, ஆ. இருக்கிற நாட்டாக்கெல்லாம் ஓட்டிக்கிறாங்க, ஆ. நடு ஏழு கொண்டு கட்டிடுறாங்க. முதல் வேலை ஒரு வேலை சேர்ந்துதா, சேர்ந்து 2வது வேலை கிளாருக்கு வந்து ஒரே பேரை கொடுக்குறாங்க, போட்டா எடுக்கிறாங்க, அப்படியே செடி ஓரமா உட்காடுறாங்க, அங்க இருக்கிற வெறும் சுண்டி சம கட்டி வச்சிடுறாங்க. 2வது வேலை தேர்ந்து 3வது வேலை மணி 12 மணி ஆகக்கூடாது, ஆ. 2-12 மணி அடி கொட்டுறாங்க. ஆ. அதுக்கு மேல வெய்ய கரன்னு ஏறி போகுது. ஆ. 10 பொண்ணுங்களா மீட்டிங் போட்டுக்கிட்டு பெரிய மரமா பார்த்து மத்தடிச்சு அண்ணகுடிய கவுத்துட்டு ஏன் அண்ணன் கூட எத்தமா கேக்குறாங்க? அவங்க சூத்துக்கு உக்காராது, அண்ணகுடி மேல உக்காந்துக்கினு அவங்க தலைங்களை பிடிச்சுக்கினு தேனை பார்த்துக்கணும். என்ன பேசுங்கிறாங்க? ஆ. இவனை அவன் வச்சுங்கிறா, அவனை இவன் வச்சுங்கிறா, நீ யாரை வச்சுக்கிற? நான் உன் மேல வச்சுக்கிறேன். நான் ஒரு வெள்ளாட்டுக்காரன். ஆமா, செம்லி ஆட்டுக்காரன் நீ. இந்த கம்பெனில 2ஆம் கட்டம். நீ போ சொல்றேன் 2ஆம் கட்டம் காதியா. எங்களை எல்லாரும் வாயில போட்டு போயிடுவாரு. ஆகட்டும் ஐயா. ஏய், சொல்லுங்க ஐயா. இந்த மதிவராபுரி நாட்டிலே ராஜேந்திர மன்னருக்கு ஒரே மகனை ஒப்பற்ற மகனாக ஆமாய்யா. சிவமணி என்ற பெருமிடத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறு சிறப்போடு வந்து விட்டு வருகிறேன். பார்த்து வரீங்க. இருந்த பொழுது நானே அயல்நாடு சென்று பட்டணம் முடித்துவிட்டு இப்போ தாயகம் வந்துவிட்டு சென்று தந்தை